இன்னைக்கு எக் சேலஞ்சோட டே 25 பேக் 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேக் உங்கள் ஹேர் க்ரோத்தை செமையாக பூஸ்ட் பண்ணி பேபி ஹேர்ஸை வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை செம சில்கியாக்கும். இந்த பேக் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெரிய வாழைப்பழத்தை வெட்டி சேர்த்துக்கலாம். கஞ்சி தண்ணி அதாவது ரைஸ் வாட்டரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுலேயே 2 பெரிய நெல்லிக்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். முழு முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண இந்த பேக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் நம்மளோட ஹேர் க்ரோத் பேக் ரெடி. இதில் இருக்கிற நெல்லிக்காய் அண்ட் முட்டை உங்கள் ஹேர் க்ரோத்தை செம்மையாக பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் பனானா அண்ட் உளுந்து ரெண்டுமே உங்கள் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும். இந்த பேக்கை ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் ஆஃப் பண்ணி ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் முடி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்தது. பட் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் தரதை விட ஹேர் க்ரோத்தை தான் நல்லா பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேபி ஹேர்ஸையும் நல்லா வளர வைக்கும். இந்த பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to like, share, comment and subscribe.